ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையலைசி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல கமகமன் டேஸ்ட்டோட பீர்க்கங்காய் பொரியல், அதோட கமகம வாசனையோட நம்மளோட மிளகு ரசமும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, இது எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அது தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது சோக் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதோட தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு புளி கரைச்சல் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த உடனே கடுகு கொஞ்சம் சேர்த்து அதோட சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் பொரிஞ்ச அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை படப்படன்னு வெடிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தும் வதக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்க்காமல் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த பீர்க்கங்காய்க்கு ரெட் சில்லி சேர்த்து வதக்கும்போது ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கின அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலக்குன்னு கலக்கிக்கலாம். இது மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப குயிக்காக செய்கிற ஒரு பீர்க்கங்காய் ரெசிபினா அது இதுதான் சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு கோல்டன் கலரில் பொன்னிறமாக மாறின பின்னாடி, அதாவது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் இதில் சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காயில் நம்ம தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணோடனே இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கலாம். இதை நம்ம கொஞ்ச நேரம் கைவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் பீர்க்கங்காய் நல்லா பீர்க்கங்காயில் தண்ணி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது, அதுவே வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் ஆட் பண்ணி செஞ்சால். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான், சுட நம்மளோட பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு பெப்பர் போட்டோன்னே வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்னு டேஸ்ட்டோடு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரசம் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு குட்டி தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை கையிலேயே அப்படி நசுக்கி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்ருக்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம எவ்வளோ மிளகும் சீரகம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் நல்லா அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கையை விட்டு நல்லா கசிச்சுக்கணும். அப்போ தான் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் பெப்பரோட வாசனை இதில் சூப்பராக இருக்கும். நம்ம தாளிக்கும் போது எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசிக்கி எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணோடனே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துன உடனே இதில் தேவையான அளவு பார்த்திங்கன்னா இப்போ கடுகு நல்லா படப்படன்னு முடிஞ்சோடனே நான் சீரகம் சேர்க்க மாட்டேன். இதில் ரெட் சில்லி சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். இது ரெட் சில்லி ஒன்று அதிகமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம கசக்கி வச்ச அந்த மசாலா இருக்குல்ல, அதை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பெருங்காயத்தூள் சேர்த்து மறுபடியும் வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது வதக்கும் போதே வீடியோ கமன்னு மணக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி வதக்கி செய்யும்போது. அதுக்கடுத்து நம்ம ஊற வச்ச புளியை எப்போ போல் கையை விட்டு நல்லா கலக்கலன்னு பிசைஞ்சு அந்த புளி கரைச்சலாம் நல்லா கரைக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப்பு தண்ணி, புளி தண்ணிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து வைக்கணும் எக்ஸ்ட்ரா. நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப்பு புளி தண்ணி, 1.5 கப்பு நார்மல் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். ஆனால் ரசம் ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது. நான் பபுள்ஸ் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன், அந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளோட ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவராக மணமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டு கடைசியாக ஒரு டைம் உப்பில் நல்லா செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் லைட்டாக நம்மளோட பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம இந்த ரசத்தை சலசலன்னு கொதிக்க விடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த பபுள்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண உடனே அதை எடுத்து அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட சுட டேஸ்ட்டான ரசமும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட.